அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஜாதகத்தில் ராகு வலுவாக இருந்தால் நீங்கள் எப்படியான தொழில் வேலை செய்யும்போது உங்களோட அந்த ராகுவோட எனர்ஜி திருப்தியாகி ஒரு சந்தோஷமாக முன்னேற்றமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சொல்ல போகிற வேலை மற்றும் தொழில்களை ராகு வலுத்தவங்க செய்கிறதன் மூலயமா அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும், சூழலுக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது, யாருக்கும் பெரிய தொந்தரவும் வராது, அவங்களுக்கும் நல்ல எக்கனாமிக்கும் இருக்கும், மன திருப்தியும் வரும். ஏன் சூழலுக்கு பாதிக்காது, மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்காதுன்னு சொல்கிறோம்னா, ராகுனாலே நிறைய நெகட்டிவான பலன்கள் சொல்லி வச்சுருக்காங்க. மற்றவங்கள மதிக்காது, தான் இன்பத்துக்காக மற்றவங்கள சுரண்டும், குறுக்கு வழியாக பயன்படுத்தும், மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணும், லஞ்சம் வாங்கும் அப்படின்னு நிறைய நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. நானுமே சொல்லியிருக்கேன். அது ஒரு வகையில் உண்மைதான். அது கொஞ்சம் நெகட்டிவாக ராகுவோட எனர்ஜியை பயன்படுத்துகிறவங்களுக்கு, வெளிப்படுத்துகிறவங்களுக்கு. ஆனால் ராகுவை பாசிட்டிவாக பயன்படுத்துகிறவங்களுக்கு ஏற்ற துறை என்ன, ஏற்ற தொழில் என்ன, ஏற்ற வேலை என்ன, அதையும் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இதை செய்யும்போது தான் உங்களுக்கு திருப்தியான, நிம்மதியான, யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு தொழிலை எக்கனாமிக்கோடு நீங்கள் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ முக்கியமாக யாருக்கானது அப்படின்னா, லக்னத்தில் ராகு, லக்னாதிபதியோட ராகு, சந்திரனோட ராகு, உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற கிரகத்தோட ராகு, தசை நடத்துகிற கிரகத்தோட ராகு அல்லது ராகு தசை நடக்கிறது, 10ஆம் இடத்துல ராகு, மரபணு ஜோதிட முறையில் ராகுவோட கர்மப்பதிவு இருக்கிறது. இப்படியான கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ சொல்கிற தொழில்கள் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போது ராகுனாலே என்ன சொல்லியிருக்கோம், எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நினைக்கக்கூடியது. அதே போல் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு தேடக்கூடியது. ஸோ இந்த மாதிரி குணங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான வேலை தொழில்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நிற்கிறது ரிசர்ச், ஆராய்ச்சி, தேடல். அதுவும் ஆழமான தேடல். பூமிக்குள்ளே என்ன இருக்குது, அணுவுக்குள்ளே என்ன இருக்குது, ஆகாயத்தில் என்ன இருக்குது, விண்மீன் எப்படி இருக்குது, அதோட கேரக்டருக்கு என்ன, கடல் கடியில் என்ன இருக்குது, அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ஏதாவது கிடைக்குமா, பழங்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, புதுசாக இப்படி ஒரு டெக்னாலஜி வந்தால் எப்படி இருக்கும், கற்பனை திறனோட புதுமையை புகுத்தி ஒன்று கண்டுபிடிச்சா என்ன. உதாரணத்துக்கு இப்போ ஏஐ டெக்னாலஜி முழுக்க முழுக்க புதன் ராகு தான். ஸோ இப்படி இதுக்குள்ளே என்ன, அதுக்குள்ளே என்ன, நம்ம உடம்புக்குள்ளே என்ன, மூளைக்குள்ளே என்ன, நரம்புக்குள்ளே என்ன, மனிதனோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ஆள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, கர்மாவில் என்ன இருக்குது, இப்படின்னு ஒவ்வொன்றையும் தேடி தேடி பார்த்து தேடலில் கிடைக்கிற சந்தோஷத்தில் ஃபுல்ஃபில் ஆகிற குணம் ராகுவுக்கு இருக்குது. ஸோ ரிசர்ச் ஃபீல்டில், ஆய்வு பண்ணுற ஃபீல்டில், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து ஆய்வு நடந்துக்கிட்டே இருக்கணும், தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு வேலையில், அப்படி ஒரு தொழிலில் ராகு வலுத்தவர்கள் தாராளமாக வேலை செய்யலாம். அந்த வேலையில் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அடுத்த உச்சத்துக்கு அந்த வேலையில் அவங்க போவாங்க. அடுத்து டெவலப்மெண்ட். இந்த ரிசர்ச்லேயே வெறுமனே எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தேடி அதை ஆவணப்படுத்துறது, கண்டுபிடிக்கிறதோடு இல்லாமல் டெவலப்மெண்ட், அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை வச்சு ஒரு புதுசாக ஒன்று உருவாக்குறது. கெமிக்கல்ஸை இப்படி ஜாயின் பண்ணி இந்த கலவையில், இந்த ரேஷியோவில், இந்த டெம்பரேச்சரில் ஜாயின் பண்ணால் இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், அந்த ப்ராடக்ட் இந்த நோய்க்கு சரியாக இருக்கும், இந்த பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது, உருவாக்குறது. ஆய்வு நோக்கத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு உருவாக்குதலுக்கு கொண்டு போகிற அந்த டெவலப்மெண்ட் துறை, டெவலப்மெண்ட் வேலை, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த வேலைக்கு, இந்த துறைக்கு இவங்க ராகு வலுத்தவங்க நிச்சயமாக போகலாம். அவங்களோட எனர்ஜி அதில் வேறு லெவல் ஒர்க் பண்ணும், அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது இந்த துறை தான் இல்லை, எல்லா துறையிலையுமே, மெக்கானிக், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், ஜோதிடம், ஆன்மீகம், விவசாயம், பயாலஜி, எல்லாத்துலேயுமே எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒன்று கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஒன்று உருவாக்குற, டிசைன் பண்ணுற, டெவலப் பண்ணுற ஒரு துறையில், ஒரு வேலையில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்ன நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஆய்வு, நீங்கள் பண்ணுற டெவலப்மெண்ட் எல்லாமே மக்களுக்கு உபயோகரமாக இருக்கணும். சூழலை அழிக்கிறதா இருக்கக்கூடாது, சூழலை சுரண்டுறதா இருக்கக்கூடாது, மக்களை ரொம்ப ஓவர் சுகவாசியாக இருக்கிறதுக்கான ப்ராடக்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாமே அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ், கேஜெட்ஸு, ஏஐ டெக்னாலஜி, ஆஸ்ட்ரோ ரிசர்ச்சு, இது எல்லாமே இன்னும் மனிதனை சோம்பேறியாவோ இன்னும் சுகவாசியாவோ மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. ஒரு பக்கம் அப்படி ட்ரை பண்ண வேண்டியது, இன்னொரு பக்கம் எவ்வளோ பொல்யூஷன் நடந்தாலும் அதை கண்டுக்காமல் இருக்கிறது, இன்னும் அதிகமாக சோர்ஸை எடுத்து அதை வச்சு ஏதோ ஒன்று தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ நம்ம சுருக்கமாக சொல்கிறது, நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ராகு வலுத்தவங்க இருக்கீங்க அப்படின்னா அது சூழலுக்கு, மனித மனத்திற்கு, சமூகத்திற்கு உபயோகரமாக இருக்கணும், சுரண்டுறதா அழிக்கிறதா இருக்கக்கூடாது. இது மட்டும் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த ஃபீல்டில் திருப்தியாக உங்கள் வாழ்க்கை முழுக்கமும் அதிலேயே நிரந்தரமாக வேலை பண்ணலாம். அடுத்து ராகு வலுத்தவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம்.
ஏன் அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ராகு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, அந்த அடுத்து என்ன இன்னும் பத்தாது அப்படிங்கிற அந்த ஃபீலை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு வேலை இந்த மார்க்கெட்டிங். ஏன்னா மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவோம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், யார்கிட்ட பேசலாம், எவ்வளோ ஸ்டாக் கொடுக்கலாம், எப்படி மண்டையை கழுவலாம், அவங்ககிட்ட எப்படி ப்ராடக்டை விற்கலாம், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை ப்ராப்பர்ட்டியை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி எப்படி அவங்கள கவரலாம், ஆசையை எப்படி தூண்டலாம் அப்படின்னு நிறைய திங்க் பண்ணி மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வச்சிரும் இந்த ராகுவோட எனர்ஜி. ஸோ ராகு வளர்த்தவங்க மார்க்கெட்டிங்கில் தாராளமாக இறங்கலாம். அந்த ராகுவோட வேகம் எது கொடுத்தாலும் பத்தலை, அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற எனர்ஜி இந்த மார்க்கெட்டிங்கில் அவங்கள சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வச்சிரும். ஸோ இந்த வேலையில் அவங்க தாராளமாக இருக்கலாம். என்ன, அது நல்ல ப்ராடக்டாக இருக்கணும், பாதிக்கக்கூடிய ப்ராடக்டாவோ அல்லது சைடு எஃபெக்ட் கொடுக்குற ப்ராடக்டாவோ இருக்கக்கூடாது. எத்தனையோ நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டில் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் தாராளமாக இறங்கி பயணிக்கலாம். அடுத்து டிரைவிங். இந்த டிரைவிங் அப்படிங்கிறது அது ட்ரெயினோ ஃப்ளைட்டோ காரோ ஆட்டோவோ லாரியோ எதில் இருந்தாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வாகனத்தை டிரைவ் பண்ணுறது அது முழுக்க ராகுவோட தன்மை தான். ஏன்னா அந்த ஸ்பீடாக வேகமாக சல்லுன்னு அந்த பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாமே இந்த ராகுவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் ராகு வளர்த்தவங்க தாராளமாக அதில் டிரைவராக பைலட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து ஃபேண்டசி சினிமாஸ் அல்லது சினிமாவை ஏன் ராகுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கதையை இன்னும் கொஞ்சம் விரிக்கிறது. இப்படி நடந்தா என்ன, அப்படி நடந்தா என்ன, இதையும் இப்படி பண்ணாரு, அதையும் இப்படி பண்ணாரு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கிறது, ஆச்சரியப்படுத்துறது, பிரமிக்க வைக்கிறது. அதனால தான் குறிப்பாக ஃபேண்டசி மூவியை சொன்னேன். என்னென்னமோ புதுசாக நடக்கிறது, குதிரை பறக்கிறது, யானை பேசுறது, மரம் விளையாடுறது, இப்படி விதவிதமாக என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அந்த சினிமாவில் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சினிமாவில் இந்த ராகுவோட குணம் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் குட்டாக இருப்பாங்க. இன்னும் க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். இன்னொன்று, க்ரியேட்டிவிட்டி இருக்கிற எல்லா துறைகள்லையுமே ராகு வளர்த்தவங்க தாராளமாக கொண்டு போகலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ராகுங்கிறது அடுத்து என்ன, அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், பத்தலை அப்படின்னு எண்ணம் இருக்குது. இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறப்போ க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ரோலை அவங்க பண்ணும்போது அந்த ஃபீல்டில் அடுத்து என்ன அப்படிங்கிறத ஈஸியாக தேடி அதை உணர்ந்து கண்டுபிடிச்சி அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட இவங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். மற்றவங்க போடுற எஃபோர்ட்டை விட இவங்க போடுற எஃபோர்ட்டில் ரிசல்ட் அதிகமாக வரும் இந்த க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில். அடுத்து விளையாட்டுத்துறையில் ராகு வளர்த்தவங்க தாராளமாக இறங்கி ஒர்க் பண்ணலாம். அந்த ஃபீல்டுக்குள்ளே ராகு வளர்த்தவங்க போகலாம். என்ன, இயல்பாக அந்த எந்த விளையாட்டோ அதில் கொஞ்சம் அடிப்படை திறமை இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் யோசிக்காமல் ராகு வளர்த்தவங்கள இறக்கி விட்டுறலாம். குறிப்பாக அத்லெட்ஸ் மாதிரியான விளையாட்டுகளில். மற்ற விளையாட்டுகள்லையுமே ராகு முக்கியம்தான். ஆனால் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி அடிக்கிறது, ஸ்பீடாக ஓடுறது, ஸ்பீடாக எறிகிறது, ஸ்பீடாக தாண்டுறது, இது எல்லாமே ராகுவோட குணத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியை அவங்க ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுவாங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு ராகு வலுவாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து லா, சட்டம், வக்கீல். ஏன் இந்த வக்கீல் அப்படின்னா, என்ன தப்பு நடந்திருக்கும், அவங்க எப்படி இப்படி செஞ்சுருப்பாங்க, என்ன பொருளை வச்சு இந்த சம்பவத்தை செஞ்சுருப்பாங்க, எதனால் இப்படி செஞ்சுருப்பாங்க, அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு குடஞ்சு அதில் என்ன, இதில் என்ன, இது எப்படி, அது எப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கான ரிசல்ட்டை கரெக்டான முடிவை எடுத்துகிட்டு வர்ற அந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது இந்த ராகுவால் தான். என்ன, இந்த ராகுவுக்கு சனி, குரு, சூரியன், புதன் இதோட ஒரு கிரகமோ அல்லது 2 கிரகத்தோட தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இவங்க லா துறையில், சட்டம் துறையில் இவங்க தாராளமாக போகலாம். நிறைய கண்டுபிடிப்பாங்க. யாராலையும் மறுத்து பேச முடியாத அளவுக்கு பாயிண்ட்டை எடுத்து வைப்பாங்க. மற்றவங்க உணர முடியாத, மற்றவங்களுக்கு தெரியாத பாயிண்ட்டுகள் இவங்களுக்கு தெரியும். குறுக்கு வழி இவங்களுக்கு தெரியும், ஃப்ராடு இவங்களுக்கு தெரியும். எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதை இவங்களால் உணர முடியும். ஸோ அதை தேடி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் லா, சட்டத்துறையில் இவங்க தாராளமாக இருக்கலாம். அதே போல் தான் எல்லா இன்ஸ்பெக்ஷன்லையுமே, ஒரு ஐடி ரைடாக இருக்கட்டும், ஒரு ஆடிட்டிங்காக இருக்கட்டும், இன்ஸ்பெக்ஷனாக இருக்கட்டும், குவாலிட்டி செக்கிங்காக இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ராகு வளர்த்தவங்க தாராளமாக இறங்கி ஒர்க் பண்ணலாம். அடுத்து இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு வேலை தொழில் தான் ராகு வளர்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ராகு வளர்த்தவங்க ஏதோ ஒரு கடையை, ஒரு ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும் சேல்ஸுக்கு. அந்த கடையில் என்ன பொருளை விற்பனை பண்ணலாம் அப்படின்னா, இயற்கை சார்ந்த பொருட்களை, எதெல்லாம் மனிதனுக்கு பெரிய அளவில் துன்பம் தரலையோ,
பெருசாக இயற்கை சுரண்டலையோ ரொம்ப ஹெல்த்தானதோ நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியான பொருளாக இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் எடுத்து விற்கலாம். விதவிதமான பொருள் இருக்குது. குறிப்பாக கிராமத்து சைட்லேருந்து வர பொருட்களை நீங்கள் வாங்கி விற்கலாம். உதாரணமாக நம்ம இதுக்கு முந்தின வீடியோக்களில் சொன்ன மாதிரி விதை சீட்ஸில், அதாவது விதைகள் மூலமா தயாரிக்கப்பட்ட ஆபரணங்கள், அணிகலன்கள், இலைகள் மூலமா தயாரிக்கப்பட்ட கப்பு, தட்டு, பாத்திரங்கள், மூங்கில் மூலமா தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள், டீ குடிக்கிற கப்பு, டம்ளரு, கரண்டி, அதுக்கு விதவிதமான பெயிண்ட், அதில் விதவிதமான டிசைன், கூழாங்கல்லில் செய்யப்பட்ட சிலைகள், கூழாங்கல்லில் செய்யப்பட்ட அழகு பொருட்கள், கூழாங்கல்லில் செய்யப்பட்ட பொம்மைகள், குழந்தைக்கு தேவையான பொருட்கள், இது எல்லாமே ராகுவை இன்னும் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணும். அல்லது உணவுப் பொருட்கள்லையே விதைகள்லையே பாரம்பரிய ரகமாக இது நாட்டு வகை, இது இந்த ரகம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அரௌண்டு 20 கிலோமீட்டரில் இருக்கிற நாட்டு விதைகள், அந்த இடத்துல அதிக ஈல்டு கொடுக்குற நாட்டு விதை, அந்த விதையில் விளைவிக்கப்பட்ட காய்கறி, இதை நீங்கள் எடுத்து எக்ஸ்ப்ளனேஷனோட உங்கள் கடையில் சேல்ஸுக்கு வைக்கும்போது உடனே அந்த ஏரியாவில் விற்பனை ஆயிரும். நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து கஸ்டமர் வர்றதுக்கு தயாராகிடுவாங்க. ஸோ இப்படியான இயற்கை முறையில் பெரிய பாதிப்பு இல்லாத சிறு குறு தொழிலாளர்கள் தயாரித்த கிராமப்புறங்களில் தயாரிக்கப்படுற இயற்கை சார்ந்த பொருட்களை, விதவிதமான பொருட்களை வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ராகுவோட எனர்ஜி இதில் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, விதவிதமான பொருட்களை தேடி தேடி வேறு வேறு ஆளுங்கள்டிருந்து வாங்கி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விற்கிற அந்த ஆர்வம், அந்த செயல்பாடு, அந்த தேடல், குறிப்பாக இந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஆபரணங்கள், அணிகலன்கள், கண்ணை பறிக்கிற வடிவமைப்புகள், ஆடைகள், இது எல்லாத்தையுமே தேடி வாங்கி சேல்ஸ் பண்ணுற அந்த ஆர்வம், இதில் ராகுவோட எனர்ஜி சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். என்ன ஆரம்பத்தில் சரியான திட்டமிடல், எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், அதுக்கான ஆட்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஆரம்பகட்ட வேலைகளை மட்டும் இனிஷியலாக நம்ம கவனமாக செய்யணும். ஆனால் ஒன்ஸ் இனிஷியலாக ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சப்ளை தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை வாங்கிறதுக்கு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட க்ரோத் வேறு எங்கேயோ போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியான தொழிலை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இப்போ நம்ம சொன்ன ராகுவோட எல்லா தொழில்களையும் எல்லா வேலைகளையும் திருப்தியாக நிரந்தரமாக செய்யலாம். அதில் பாதிப்பு இல்லாமல், மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல், நமக்கும் எக்கனாமிக் வர்ற மாதிரி நேர்மையாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் திருப்தியான நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்து முடிப்பீங்க. ஸோ அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். உங்களுக்கு ஜாப் அண்ட் பிஸ்னஸில் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.